வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கர்நாடகா இடையே ஏற்கனவே வாட்டர் விவகாரத்தில், தண்ணீர் விஷயத்தில் இஷ்யூ போய்க்கு இருக்கு. இந்த நேரத்தில் கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு மோசமான, மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. என்னன்னா, அந்தோணிசாமி, பீட்டர், குமார் அப்படிங்கிற 3 பேர். இவங்க கர்நாடகாவில் தான் வசிக்கிறாங்க. ஆனால் தமிழர்கள், தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போய் அங்கே செட்டில் ஆனவங்க. இந்த 3 பேரை கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணதில் அந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சோகமான செய்தி கிடச்சிருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சாமராஜ நகர் மாவட்டத்தில் காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் வேட்டையாடுவதற்காக இவங்க வந்தாங்க. நாங்கள் அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து எங்களை ஷூட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதனால தற்காப்புக்காக பதிலுக்கு நாங்கள் சுட்டோம். அதில் இந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விளக்கம் கொடுத்துருக்கு. இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக எல்லை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு இலங்கை கடற்படை நம்ம இந்திய மீனவர்கள் மீது ஷூட் பண்ணுறதையே தப்புங்கிறோம். அதுவே தப்பு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இதில் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த 3 பேர் காட்டுப்பகுதிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறதா? சரி, அவங்க வேட்டையாட தான் வந்தாங்கன்னு வச்சுக்குவோம். நெஞ்சில் ஷூட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? காலையில் ஷூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு கடுமையான கண்டனத்தை தமிழக மக்கள் முன்வைக்கிறாங்க. சிஎம் விஜயெல்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஏற்றுக்கொள்ளவே முடியாது கர்நாடகா கவர்மெண்ட்டுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் கொந்தளிச்சிருக்காரு. அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பேருடைய குடும்பத்தினர் என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறாங்க? வேட்டையாடுறதுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து போல மேய்ச்சல் மாடுகள் வந்து காணா போயிருச்சு. எங்களுடைய மேய்ச்சல் மாடுகள் காணா போயிருச்சு. அதை தேடி போனாங்க. காட்டுக்குள்ளே போயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனாங்க. வேட்டையாடுறதுக்காக வந்தாங்க. துப்பாக்கி எடுத்து எங்களை ஷூட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதனால தான் சுட்டோம் அப்படின்னு கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது முற்றிலும் பொய் அப்படின்னு சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கதறாங்க. இப்போ கர்நாடகா சிஎம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு? மேஜிஸ்ட்ரேட் லெவல் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. 7 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த உயிரிழந்தோருடைய குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த இன்சிடெண்ட்டு ஒருவேளை அங்கே பாஜக ஆட்சி இருந்தபோது நடந்துருந்துச்சுன்னா, இப்போ பாஜக கர்நாடகாவை ஆட்சி செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இது மாதிரியான இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா தமிழக காங்கிரஸ் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்கல்ல. இப்போ ஏன் இவ்வளவு சைலண்டாக இருக்கீங்க? கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறதுனால இந்த அமைதி மோடுக்கு போயிட்டீங்களா? கடுமையான கண்டனத்தை சித்தராமையா இல்லை, சாரி, டிகே சிவகுமாருடைய கவர்மெண்ட்டுக்கு முன்வைங்க அப்படின்னு பொதுமக்கள் தமிழக காங்கிரஸை பார்த்து கொஸ்டின் எழுப்புறாங்க. எப்போ வாய் திறக்க போறீங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்புறதை பார்க்க முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? இந்தியா டுடே உடைய கான்ஃபரன்ஸுக்கு அண்ணாமலை இன்னைக்கு போயிருந்தாரு. இந்தியா டுடே தமிழ் சேனலை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலம்ல இந்தியா டுடே, தமிழுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு நியூஸ் சேனல் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சிஎம் விஜய் தான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. பிறகு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. அதில் அண்ணாமலை அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள்ட்ட தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி, பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய ஃபியூச்சர் பிளானை பற்றி, இப்போது பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு நடத்துனீங்க, பல சோசியல் ஒர்க்ஸ் பண்ணிக்கிருக்கீங்க உங்கள் இயக்கம், இது சென்னையில் பேரணி நடந்துச்சு, இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது? உங்களுக்கு பிடிக்காதவங்க இந்த கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை ரொம்ப கிளாரிட்டியோட பதில் கொடுத்துருக்காரு. எங்கள் இயக்கத்தில் எல்லாருமே தலைவர்கள், அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க காசு போட்டு சமூக பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அண்ணன் பதில் கொடுத்துருக்காரு. அடுத்து டிவிக்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்க, தமிழகத்தில் வெற்றிடம்லாம் இல்லை. இப்போ நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போறீங்க? அதான் வெற்றிடம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சைடு ஃபில் ஆயிடுச்சு டிவிக்கே, இன்னொரு சைடு இன்னும் ஃபில் ஆகலை. ஒரு நியாயமான ஒரு நல்ல எதிர்கட்சிக்கான வெற்றிடம் இருக்கு, அதை டெஃபினட்டாக பி த லீடர்ஸ் இயக்கம் தான் ஃபில் பண்ணோம். இப்போ திமுகனா அதிமுக, பாஜகனா காங்கிரஸ், இப்படி இருக்குல்ல, டிவிகேவுக்கு நாங்கள் தான் போட்டி அப்படின்னு அண்ணாமலை அண்ணன் சொன்னதுக்கு வந்திருந்த டிஎம்கே காரங்களாம் கதறுன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட கட்சிகளுக்கு இனி எதிர்காலமே கிடையாது தமிழகத்தில், களம் டிவிகேவா பி த லீடர்ஸ் இயக்கமா, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டப்பேரவையில் ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க. சிஎம் விஜய் எப்பெல்லாம் சட்டப்பேரவைக்கு வராரோ எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களை பார்த்து, டிஎம்கே, ஏடிஎம்கே,
இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வணக்கம் வச்சுட்டு பக்கத்தில் போய் வணக்கம் வச்சுட்டு தான் அவருடைய இருக்கையில் வந்து உட்கார்றாரு. அப்படி சிஎம் விஜய் பக்கத்தில் வந்து வணக்கம் வைக்கும்போது அதிமுக காரங்களாம் எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கிறாங்க. இபிஎஸ் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறாரு. சிஎம் விஜய் அவைக்குள்ளே வந்தாலும் சரி, பக்கத்தில் வந்து வணக்கம் வச்சாலும் சரி, உதயநிதி மட்டும் அப்படியே உட்காந்துக்கிட்டே வணக்கம் வைக்கிறாரு, எந்திரிக்கிறதே இல்லை. இது பொலிட்டிக்கலாக டிபேட்டாக மாறி இருக்கு. ஒரு மரியாதைக்காவது எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கிறதெல்லாம் வந்து உதயநிதிக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.